ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரெசிபியோடு வந்துட்டேன். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி பாய் வீட்டு ஸ்டைலில் ஒயிட் குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய், 2 ஸ்பூன் நெய், ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு 4 வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகா, காரத்துக்கு இது மட்டும்தாங்க. அதனால் பச்சை மிளகா ஒரு 4, ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒரு கேரட், ஒரு 10 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப்பு பச்சை பட்டாணியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கெட்டி தயிர் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ தான் நம்ம ஈரோ என்ட்ரி ஒரு 10 பாதாம், ஒரு 4 முந்திரி நல்லா ஊற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் இப்போ ஊற்றிக்கலாம். இது தாங்க இந்த குஸ்காவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போது ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணின்ற கணக்கில் தண்ணியை அளந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு தண்ணி கொதிச்ச உடனே அரிசியும் போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு இறக்குனீங்கன்னா நல்லா சூப்பரான ஒயிட் குஸ்கா செம்மையாக ரெடி.